வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது மிக முக்கியமான ஒரு பேசு பொருள், ஒரு மனிதருக்கு மாதத்திற்கு 16,500 ரூபாய் இருந்தால் இலங்கையிலே போதும். புள்ளி விபரவியல் திணைக்களம் ஒரு மனிதர் வாழ்வதற்கு போதும் என்று தெரிவித்திருக்கிறது. இது எவ்வளவு தூரம் சரி, இது எப்படி கணக்கெடுக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு தேங்காயின் விலை கிட்டத்தட்ட 120, 150 ரூபாய், சில நேரம் 200 ரூபாய். இந்த புள்ளி விவரவியல் திணைக்களம் இப்பொழுது வெளியிட்ட இந்த கருத்து, ஏற்கனவே பந்துல குணவர்த்தன 3 வருஷத்துக்கு முதல் சொல்லியிருந்தார் 13,500 ரூபாய் இருந்தால் போதும் என்று. இப்ப 16,500 ரூபாய் இருந்தால் போதும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இது ஒரு பெரும் கேள்வியை என்னுள் எழுப்பியது. பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் பொருளியல் விரிவுரையாளர் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு நீர்களுக்கு வணக்கம். புள்ளி விவரவியல் திணைக்களம் சொல்கின்ற இந்த 16,500 ரூபாய் மாத செலவு என்ன? அதை விளங்கப்படுத்துங்க, முழுமையா விளங்கப்படுத்துங்க. எனக்கு புரியுது இல்லை. இதை சொல்லுவது வறுமை கோடு என்பது. ஆகவே மாதம் நீங்கள் 16,500 ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் ஆக குறைந்தது உங்களோட அடிப்படை தேவைகளுக்கு, உணவு, உடை உட்பட அடிப்படை தேவைகளுக்கு 16,500 ரூபாயை நீங்கள் செலவழிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்க அர்த்தம். 2 பேர் உள்ள குடும்பம் என்று சொன்னால் 33,000 ரூபாய் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்ப 5 பேர்னா நீங்கள் அது கூட பெருக்கி பார்க்கலாம். அப்ப அந்த தொகைக்கு கீழே இருக்குமா இருந்தால் உங்களோட வருமானம், நீங்கள் உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்கள் அர்த்தம். அதுக்கு மேல போனால் நீங்க வறுமையில இல்லை. இதான் மிக அடிப்படை தேவை. மிக மிக அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு 16,500 ரூபாய் தேவை. இதுதான் புள்ளி விவர சார். அப்ப இது அரசாங்கம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாக்களை கணக்கெடுக்கிறதுக்காக வெளியிட்ட ஒரு விஷயமா? ஆம், இது மாதம் மாதம் நாட்டுக்கும் போடுவார்கள். ஒவ்வொரு கொழும்புக்கு, இப்ப கொழும்பு கூடுதலா இருக்கும் தொகை. இப்ப யாழ்ப்பாணத்தை விட அல்லது மட்டக்களப்பை விட மொர்ராகலையை விட கொழும்புக்கு கொஞ்சம் கூடுதலா. கொழும்புல வருமானம் கூடியவர்கள் அதிகமானபடியா கொழும்புக்கு வறுமை கோடு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஏன்னா விலைகள் கூட, கொழும்புல விலை கூடன்றபடியால வறுமை கோடு இப்ப மற்ற இடத்துக்கு 16,000 கொழும்புக்கு 17,500 வரும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிடும் இந்த மாதத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன வறுமை கோடு அந்த அடிப்படை தேவைக்கு. ஆனா இப்ப இத ஊடகங்கள் பிழையா விளங்குது. என்னன்னா 16,500 ரூபாய் போதுமா ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு? அப்படி இல்ல. இந்த 16,500 ரூபாய்க்கு கீழே இருந்தா அவர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார், அவருக்கான மானியங்கள் வழங்கப்படும். அப்படியா? ஆமா. அவர் இப்ப அரசு அதிகாரிகள் போய் ஒரு குடும்பத்துல 5 பேர் உள்ள குடும்பத்துல கேட்கிறார்கள் எவ்வளவு வருமானம், 50,000 சொல்றார்கள். 50,000 சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான்னு அர்த்தம். உண்மையிலேயே ஏன்னா அந்த குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 தான் கிடைக்கின்றது. 10,000 தான் செலவெடுக்கிறோம் உண்டு. அப்ப இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கை இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள்ல அறிமுகப்படுத்துவதில் மிக வினைத்திறனா இருக்குது ஒழிய வறுமையை குறைக்க முடியவில்லை. என்றால் எங்கட சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், நாங்க பணக்காரராக வேண்டும் என்ற அல்ல, நாங்கள் ஏழைகளா இருக்கிறோம் என்று எல்லோரும் அதை பெருமையா சொல்றோம். நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், வேலை கடினமா உழைக்க மாட்டோம். அரசாங்கமும் சொல்லுகின்றது, நீங்க இருங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா தரோம். இதுவும் 50-40ஆம் ஆண்டுக்குரிய சிந்தனைகள். தென்கொரியர்கள் என்ன நினைத்தார்கள், நாங்கள் இந்த பிராந்தியத்தில் செல்வந்தர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அன்றைக்கு செல்வந்தர்களா வந்து விட்டார்கள். நாங்கள் இன்றும் வறுமையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது, இளைஞர்களை எப்படி வீட்டுல இருந்து வெளியில் எடுப்பது, அவளுக்கு பயிற்சி கொடுப்பது, இதுதான் ஒரே வழியே ஒழிய 10 கிலோ அரிசி கொடுத்து 10,000 ரூபாய் காசு கொடுத்து வறுமை ஒழிக்கலாம்னா அதுல இலங்கை படுத்தோல்வி அடைஞ்சிருக்கு. அதான் சார். என்னன்னா, நான் சில நேரம் யோசிப்பேன், சில கட்டுரைகள்லையும் எழுதியிருக்கிறேன். இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்பு தெரியாத இளைஞர்கள் எல்லாம் கொழும்புக்கு வெளிநாட்டுக்கு இங்க எவ்வளவு உடல் உழைப்பை போடுகின்றார்கள். இப்ப இந்த உடல் உழைப்பை சமயோசிதமாக இலங்கையில போட்டா எவ்வளவு பெரிய ஒரு அந்த 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 பொருளாதாரத்துல அபிவிருத்தியாக முடியும் இல்லை? அது என்னத்துல, விவசாயத்திலேயோ கால்நடை வளர்ப்பிலேயோ அல்லது எதுவாக இருந்தாலும் எவ்வளவு இப்ப கூட சில பண்ணைகளை நாங்க பாக்குறோம் யாழ்ப்பாணத்துல, மிக அற்புதமாக இந்த வெளிநாட்டு சிஸ்டத்துல கொண்டு நிறைய வருமானம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகமாகி கொண்டு வருகிறது. ஆகவே இப்ப வறுமை ஒழிப்புக்கான வேலை திட்டம் என்பது அரசாங்கத்திடம் இல்லையா? வினைத்திறனாக இல்லை. நான் ஒன்று உதாரணத்தை சொல்வேன். ஒரு குடும்பத்தை, ஒரு அம்மாவை நான் பேட்டி கண்டேன்.
அந்த அம்மா காலையில கடற்கரைக்கு போய் மீனவர்கள் கொண்டு வர மீனை தரம் பிரித்து ஏனைய பொன்கோடம் பிரிப்பதா ஒரு 500 ரூபா, சிலவள 700 ரூபா, சிலவள 300 ரூபா நாளாந்தம் கிடைக்கின்றது. அவர் சொன்னா தனக்கு 4 பிள்ளைகள், மூத்த மகன் கொஞ்சம் அங்கவீனர், அரசாங்கம் அவருக்கு அங்கவீனருக்கான உதவி கொடுக்கின்றது. ஏனைய 2 மகனும் மகளும் ஏல் படித்தவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், மிக சிறிய வீடு. நாங்கிட்ட ஏனம்மா உங்களோட பிள்ளைகள் வேலை செய்வதில்லையாண்டு அவர்கள் தங்களோட படிப்புக்கேற்ற வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மா சொன்னான். 3 பிள்ளைகள் ஏல் படித்த பிள்ளைகள், அந்த மூத்த மகனை விட்டு விடுவோம். அப்ப இந்த சிந்தனை தான் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் தரும், நாங்கள் வீட்டில் இருப்போம், வேலை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்ற சிந்தனையிலையும் பலர் இருக்கிறார்கள். சிலர் நல்ல வசதியானவர்கள் தங்களை வறியவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள், அந்த குற்றச்சாட்டு வருகின்றது. அண்மையில் இன்னொரு கிராமத்துக்கு போயிருந்த இடத்துல நான் பேரை மாறி சொல்லுகிறேன். அன்னலட்சுமி கனகலிங்கம் கொண்டு 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு அன்னலட்சுமி கனகலிங்கத்துக்கு வெளிநாட்டு காசு எல்லாம் வருகின்றது, கொஞ்சம் வருமானம் கூடியது. இன்னொரு அன்னலட்சுமி கனகலிங்கம் அதே கிராமத்தில் இருக்கிறா, அவ கொஞ்சம் வருமானம் குறைஞ்சவர். ஆனா இவர்கள் தவறுதலாக அந்த முதலாவது அன்னலட்சுமிக்கு தான் ஆசுவாசமா கொடுக்கிறார்கள், ஏன்னா பேர்ல ஏற்பட்ட தவறு. அப்ப ஒரு 76 வருஷம் நலம்புரியில் அமல்படுத்துற நாட்டுக்கு ஒரு சரியாக அடையாளம் காண முடியவில்லை. அப்ப எனக்கு நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு தர்ற தகவலின்படி அரசாங்கம் இன்னமும் கூட சரியாக, இந்தோனேசியா சிறப்பாக செயற்பட்டிருக்குது, துருக்கி அந்த கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்பர் ப்ரோக்ராம் அறிமுகப்படுத்தியிருக்குது. இலங்கை இன்னும் தடுமாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் வறுமையை அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்கள். சில அரசு அதிகாரிகளிடம் சொல்லுவது, நாங்கள் நடவடிக்கை எடுக்க முற்படும்போது அரசியல்வாதிகள் எங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு தடுக்கிறார்கள், எங்களால் ஒன்றும் செய்யலாம இருக்கிறது. ஆகவே பல்வேறுபட்ட சிக்கல் நாட்டில் இருக்குது. இப்ப இதை தீர்க்கிறதுக்கு ஒரு அந்த அனுரகுமார திசாநாயக்கா சொன்ன அந்த டிஜிட்டல் முறைமை மிக முக்கியமான ஒரு முறைமை, எல்லாரையும் முழுமையாக பதிகிறது. இப்ப அது இந்தியாவில் அது சாத்தியப்பட்டுட்டது, ஏன் இலங்கையில சாத்தியப்படையில? என்ன பிரச்சனை? இல்ல, இந்தியாவில் சாத்தியப்படையலும் சொன்னா இலங்கையில சாத்தியப்படணும் கூடுதலாக. என்றால் இந்தியாவோட இலங்கையில கல்வி அறிவு கூட, இந்தியாவோட இலங்கையில கம்ப்யூட்டர் லிட்ரேசி கணனி அறிவு கூட, டிஜிட்டலைசேஷன் கூட. ஏன்னா இலங்கை சிறிய நாடு, இலவச கல்வியை கொடுக்கிற நாடு. அப்ப இந்தியாவோட நாங்க தான் மிக விரைவாக அதை செய்ய வேணும். ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் என்பது மட்டுமில்லை, உங்களுக்கு அதுக்குரிய விருப்பம் மட்டுமில்லை, நீங்க அதை செயற்படுத்த வேண்டும். இந்த செயற்படுத்துவதில் தான் இலங்கையில பிரச்சனை இருக்கின்றது. ஏன்னா இலங்கையில ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ள 4 தேர்தல் வருகின்றது. இல்லை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதை பற்றித்தான் கூடுதலாக சிந்திக்க ஒழிய, ஏன்னா அடிக்கடி ஆட்சி மாற்றம் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ ஒரு நிலையான கொள்கையை அமுல்படுத்தி இதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் இலங்கையில இல்லாமல் போய்கொண்டே இருக்கின்றது. ஆனா இப்படியே போனா இப்ப ஏற்கனவே இப்ப ஓரளவு ஒரு கொஞ்சம் இந்த போலீஸ்காரர்கள் கேமரா வச்சு பிடிச்சு அந்த என்ன பே கூகுள் பே மாதிரி ஒரு பே வந்திருக்கு தானே உங்களுக்கு, இப்ப தண்ட பணம் கட்டுறதுக்கு. அது எனக்கு நல்லா கௌபே அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கௌபே அந்த இடத்திலேயே கட்டி போட்டு பிரச்சனை முடிஞ்சது. நான் எத்தனை முறை சார் எத்தனையோ மைல் போய் போஸ்ட் ஆபீஸ்ல போய் கட்டிட்டு வாரது. இப்ப முழுக்க அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இப்ப நீங்கள் சந்தோஷப்படுவது உண்மையிலே சிறந்த விஷயம். ஆனால் உடனடியாக அடுத்த அறிக்கை என்ன வந்தது தெரியுமா? தபால் திணைக்கள ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட போகிறார்கள் என்றால் எங்களுடைய வருமானம் இல்லாம போகுது நீங்க இப்படி செய்தால் என்றால், நீங்கள் தபால் கந்தோருக்கு போய் 500 ரூபாய் கட்டினா அவர்களுக்கு ஒரு வருமானம் வருதாம். அவ இப்படி செய்ய தங்களுக்கு வருமானம், இப்படியெல்லாம் நாட்டை டெவலப் பண்ண இயலுமா? அப்ப அவர்கள் நீங்கள் 10 கிலோமீட்டர் தேடி பிடித்து தபால் கந்தூரை தேடி அலையணும்ன்றதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தபால் கந்தூர் போட்டி இருக்கும், நீங்க 100 கிலோமீட்டர் திரும்ப அந்த இடத்துக்கு வரணும்ன்றதை பற்றி அக்கறை இல்லை. தங்களுக்கு வருமானம் குறைந்து விடும், ஆகவே இதை செய்ய வேணாம் என்று சொல்ற தொழிற்சங்கங்களும் இலங்கையில் இருக்குது. இதுவும் ஒரு காரணம், இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு இலங்கை போவாததுக்கு இதுவும் ஒரு காரணம். எதுக்கு எடுத்தாலும் தொழிற்சங்க நடவடிக்கை இல்ல, அதை இறுக்கமா கட்டுப்படுத்தணும், அது வேற வழி இல்ல சார். அரசாங்கம் உறுதியா செய்யும் நம்புறேன். அதுக்கான ஒரு வழிமுறையை கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் நீங்க போராட்டம் நடத்தினீங்கன்னா முடிவு எங்க போறது என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அஸ்வெசும கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களை சுய பொருளாதாரத்துல ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள்ல என்ன முயற்சி நடக்குது? அதுக்கான அமைச்சுகள் எல்லாம் இருக்குது, என்ன முயற்சி நடக்குது? அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள் ஒழிய, உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல கிராம சேவையாளர் தான் முழு வேலையும் செய்தார். இப்பொழுது பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு இலகுவாக வேலை கிடைக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும் பிரதேச செயலாளர் அலுவலகம்.
பிரதேச செயலாளர்களே எங்களிடம் முறையிடுகிறார்கள். அரசாங்கம் அனுப்பி கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு கதிரைகளும் இல்லை, இடமும் இல்லை. இவர்களை அபிவிருத்தி உத்தியோகர்கள் சமுத்தி என்று எல்லா வகையான ஊழியர்களும் அங்கதான் அனுப்பப்படுகிறார்கள். அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள் ஒழிய வறுமை அப்படிதான் இருக்கின்றது. இது ஒரு குற்றச்சாட்டு. ஆகவே இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், நீங்கள் பிரச்சனையை சரியாக அடையாளம் காணும் வரைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைப்பது சாத்தியம் இல்லை. ஆகவே ஒரு குடும்பம் வறுமையில நீங்க 10-20 வருஷத்துக்கு வச்சிருக்க இயலாது. அந்த குடும்பத்தை பல்வேறுபட்ட அதிகாரிகள் போய் பார்த்து உண்மையிலேயே அவர்கள் வறுமையானவர்களா, அவருடைய மின்சார பட்டியல் என்ன, அவர் எவ்வளவு மின்சாரத்தை செலவிடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்களா, வாகனங்கள் இருக்கின்றதா. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தந்தை அங்கவீனமா இருக்கிற உழைக்கிறாத பிள்ளைகள் படிக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கூடுதலான நிதி உதவி செய்ய வேண்டும். ஆனால் பல உழைப்புகளை கொண்டவர்கள் தாங்கள் வறுமை என்று சொல்லி அவர்கள் இதுக்குள்ள வருவதால தேவைப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாத கட்டத்தில் இந்த நாடு இருக்கின்றது. அவர்களுக்கும் 10,000, இவர்களுக்கும் 10,000. இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு தேவையானவர்களுக்கு அதிக அளவு நிதியோ நாங்கள் கூடுதல் உதவி செய்ய வேண்டும். தேவையானவர்களை இதுல இருந்து வெளியேற்ற வேண்டும். ஏன்னா எல்லாரும் பொய் சொல்லுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்குது. எல்லாரும் பொய் தங்களை வறுமையானவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள் என்று. இதையெல்லாம் அடையாளம் காணக்கூடிய முறைகள் உருவாக்கப்பட வேண்டும். இப்ப அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்ப டிஜிட்டல் ஐடென்டி கார்டு என்ற விஷயம் வந்த நேரம் எதிர்ப்பு வந்தது என்னன்னா, முழு தகவல்களையும் இந்தியா எடுக்க போகுது என்று சொல்லி. அது அப்படி அச்சப்படலாமா சார்? அது இலங்கையில் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் என்னுடைய இன்னொரு கேள்வி, இந்தியா கிட்ட கொடுக்கலாமா, ஜப்பான் என்னதான் அவங்களுடைய வாதம் என்னன்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து கூடுதலாக மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் எங்களுடைய தரவுகள் இந்தியாவுக்கு போன குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆகவே நாங்கள் கூடுதலாக ஜப்பானிடமிருந்து பெற்றால் அந்த உதவி எங்களுக்கு சிக்கலாக இருக்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் என்னுடைய வாதம் என்னன்னு சொன்னால், இலங்கையில உள்ள பல்கலைக்கழகங்கள்ல இந்த ஐடி துறைகள் இருக்கின்றன. ஏன் இலங்கை பல்கலைக்கழகங்கள்ல இந்த ஐடி துறையால் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், எங்களோட பல்கலைக்கழகங்களால ஏலாதா? உண்மையிலே ஏலாதண்டு இல்ல. அரசாங்கம் இவர்களை அணுகி மிக மிக சிறப்பான தொழிற்பாடு எல்லா பல்கலைக்கழக கணனி விற்பனைகளும் சேர்ந்து இதை செய்யலாம். ஆனால் சிக்கல் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இதெல்லாம் செய்வதற்கு உள்நாட்டு இறைவனை திணைக்களம், உள்ளார் இறைவனை திணைக்களம் அந்த வருமானத்தை கூட்டுவதற்கு கூட வேர்ல்ட் பேங்க் உதவி செய்துதான் சிங்கப்பூர் கம்பெனி நாங்க போனது. இதான் பிரச்சனை. ஒரு டிஜிட்டலைசேஷன் கூட வேர்ல்ட் பேங்க் வர வேண்டி கிடக்குது, IMF வர வேண்டி கிடக்குது. அது இப்படி இருந்தால் நாட்டில் என்ன செய்யற? அப்ப இலங்கை அரசாங்கமே அதை செய்தால், இலங்கை பல்கலைக்கழகத்தில் உள்ள அத்தனை ஐடி பீடாதிபதிகளை அழைத்து எங்களுக்கு இது வேணும் செய்தாங்க, இவ்வளவு காசு தர்றோம் உண்டு. செய்யாவிட்டால் அவங்க ஐடி பீடத்தில் இருக்க வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லை. இலங்கைக்கு அபிவிருத்திக்கு உதவாத எந்த பல்கலைக்கழகங்களும் இங்க தேவையில்லை. இதான் பிரச்சனை. இல்ல அது மட்டும் இல்ல சார். இப்ப இந்தியா கம்பெனி கொடுத்தா அதுல கமிஷன் அடிக்கலாமே. அந்த மாதிரியான குற்றச்சாட்டு தான் நீண்ட காலத்தில் வைக்கப்படுது. இப்ப சிங்கப்பூர் கம்பெனியை கொடுத்த பிறகு சிங்கப்பூர்ல ஒரு முறைமை நிலையா இருக்கும். இங்க ஒவ்வொரு பஜவச்சல திட்டத்திலையும் அந்த வீதங்கள்லாம் மாற்றி அமைக்கப்படும். அப்ப ஒவ்வொரு தரமும் சிங்கப்பூர் அதிகாரி வர வேண்டும். ஆகவே உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தானே தெரியும். அப்ப எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், அது இங்கிருந்து தான் வரணும் தீர்வு. அடுத்தது இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனை GS+ வரி சலுகை. இத PTA எடுக்காட்டி அல்லது PTA தொடர்பான சட்டத்தை மாத்தாட்டி தரமாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்களா ஐரோப்பிய ஒன்றியம்? நான் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். நானும் பார்த்தேன். உண்மையிலே 2 விஷயம் இங்க. GSP+ எங்களுக்குரிய சலுகையோடைய உரிமை அல்ல. ஐரோப்பிய ஒன்றியம் எல்லா நாட்டுக்கும், இலங்கைக்கு மட்டுமே எல்லா நாட்டுக்கும் உங்களுக்கு சலுகை வேணுமா இருந்தால் நாங்கள் சொல்லுவதை செய்யுங்கன்னு சொல்லுகிறார்கள். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், யுத்தம் நடந்த காலத்துல PTA இருந்தது. இப்பொழுது யுத்தம் இல்லை. போருக்கு பின்னரான அபிவிருத்தி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. போருக்கு பின்னரான அபிவிருத்தியில் போர்க்காலத்தில் இருந்த சட்டத்திட்டங்களை மாற்ற வேண்டியது இந்த அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்துடையதும் இலங்கை மக்களுடைய கடமை. ஐரோப்பிய ஒன்றியம் நீங்கள் PTA-வை நீக்குங்கள் என்று சொன்ன உடனே அரசாங்கம் அதை நீக்குவது என்பது எங்களை நாங்களே கவலைப்படுத்துவதற்குரிய சரி. அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். இது எங்கட பிரச்சனை. எங்களுக்கு PTA தேவையில்லை, யுத்தம் முடிந்து விட்டது. ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் வந்துதான் அந்த PTA நீக்க வேண்டும், உங்களுக்கு சலுகை தருவோம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வதும் செய்வதும் அது தகுந்த விடயமாக எனக்கு தெரியவில்லை. இப்ப ட்ரம்புடனான பேச்சுவார்த்தை என்ன நடக்குது சார்? ஒரு குழு போகிறது, பேச போகிறது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். என்ன நடக்குது? இலங்கை அரசாங்கத்துடைய கணிப்பீட்டுல வந்த செய்திகளின்படி அது வெற்றி என்று சொல்லுகிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்களுக்கு 2.9 பில்லியன் அளவான ஏற்றுமதிகள் நாங்கள் அமெரிக்காவுக்கு செய்கிறோம். இலங்கையில மொத்த ஏற்றுமதியில 23-24 வீதம் அமெரிக்காவுக்கு தான் போகுது. 1.7 பில்லியன் பெறுமதியான ஆடைகள் அமெரிக்காவுக்கு போகுது. இது கிட்டத்தட்ட எங்களோட மொத்த ஆடை ஏற்றுமதியில 33 வீதம்.
அமெரிக்கா சொல்லிவிட்டது, நீங்க உங்களுக்கு நாங்க 12% வரி விதிக்கிறோம், தீர்வை விதிக்கிறோம், நீங்க எங்களுக்கு 88%, ஆக நீங்க குறைக்க வேணும் என்று. இப்ப குறைக்க வேண்டும் சொன்னா எங்கட இறக்குமதி பங்காளர் சீனா. எங்கட இறக்குமதியில 24-25% சீனாவில இருந்து வருது. அப்ப நீங்க இப்ப அமெரிக்காவுக்கான எங்களுடைய அமெரிக்க இறக்குமதிகளுக்கு எங்களுடைய தீர்வுகளை குறைத்தால் அமெரிக்க பொருட்கள் இங்கே வரும். சீனா இப்ப சொல்லுது எல்லா நாட்டுக்கும், நீங்கள் எங்களுடைய நலனை பாதிக்க விட்டு அமெரிக்காவுடன் சேர்ந்து இயங்குவதாக உங்கள் மீது நாங்க நடவடிக்கை எடுப்போம். வியட்நாமா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், பல நாடுகளை சீனாவும் அச்சுறுத்துது. அப்ப இலங்கைக்கு என்ன, இலங்கை கேட்கலுமா 2.9 பில்லியன் பெறுமதியான அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், அல்லது 33% ஆடையை நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், நீங்கள் அவ்வளவு ஆடையும் பெற்றுக்கொள்ளுங்கள், 33% ஆடையும் பெற்றுக்கொள்ளுங்கள், சீனாவிடம் கேட்கலுமா? அப்ப நாங்கள் அமெரிக்காவிடம் நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இப்ப எல்லாமே சிக்கலாகி கொண்டிருக்கின்றது. வியட்நாமுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்ப ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக அமெரிக்காவோட பேசுகின்றன. இதனால அமெரிக்கா ஒரே கல்ல 2 மாங்காய் விழுத்த முற்படுது. ஒன்று, சீனாவிடம் இருந்தான தனித்தனி இறக்குமதியை குறைத்து தன் மூலம் இறக்குமதியை அதிகரிப்பதற்கு. ஆனால் அமெரிக்காவிலேயும் மலிவான ஊழியத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அமெரிக்காவில் செய்யலாம். அங்க தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் தான் செய்யலாம். அந்த பிரச்சனை எல்லாம் அமெரிக்காவுக்கும் இருக்குது. ஆகவே இது இலகுவான பிரச்சனை அல்ல. ஆனா இலங்கை அமெரிக்காவோட பேசுகின்ற எங்களுக்கு ஏற்றுமதி தான் சிக்கலான விடயம், இறக்குமதி இலகுவாக செய்து விடலாம். ஆகவே இலங்கைக்கு சிக்கலான காலம் உங்களுக்கு தெரியும். இப்போது நிலைமை திடீர்னு மாறிக்கொண்டிருக்கின்றது. வெளியக சூழல் உலகத்துக்கே பொருத்தம் இல்லை, உகந்ததாக இல்லை. இலங்கை ஒரு சிறிய நாடு, ஒரு எங்கட கையில 5-6 பில்லியன் தான் அந்நிய செலாவணி இருப்பு இருக்கின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இன்றைக்கு நிலைமை மோசமாயிட்டுது. அப்ப அதுக்கிடையில யுத்தம் வந்தால், மற்றது ஈரான் அமெரிக்கா யுத்தம், இஸ்ரேல் யுத்தம் என்ன மோசமடைஞ்சால் எங்கட நிலைமை சிக்கலாகும். ஆகவே எங்கட கையில சில விஷயங்கள் இல்லை. வெளியக சூழல்ல கூடுதலாக இலங்கை தங்கி இருக்கின்றது, சிறிய நாடு, சிறிய பொருளாதாரம். ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் துல்லியமா மதிப்பிட முடியாது, எதிர்கூற முடியாது. சில விஷயங்களை தங்கி இருக்குது. ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் சார் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா முழுமையாக பார்க்கிற நேரம் சீனாவை தட்டி வைக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏனைய நாடுகளோடு அழகா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். சீனாவுக்கு 245%, 1000% எல்லாம் மாறி 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 குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஆகவே இப்ப சீனாவினுடைய ஒரு ஸ்திரத்தன்மை என்ன? இதுல சீனா கொஞ்சம் தளம்புமா, எப்படி இருக்கும் சார்? சீனா 524 பில்லியன் பெறுமதியான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. அப்ப சீனாட ஏற்றுமதியில அமெரிக்கா மிக முக்கியமானது. அது பிறகு வியட்நாம் இருக்குது, ஜப்பான் இருக்கு, நெதர்லாந்தில் இருக்குது, ஜெர்மன் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இன்னொரு விஷயத்தை நான் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 90ஆம் ஆண்டுக்கு முதல் சீனா, இந்தியா போன்ற சனத்தொகை கொண்ட நாடுகள் எல்லாம் வறுமையான நாடுகள். 90ஆம் ஆண்டுல தலா வருமானம், சீனாட தலா வருமானம் இந்தியாவோட குறைவு. இன்றைக்கு இலங்கையோட தலா வருமானம் $3800, இந்தியாவோட தலா வருமானம் $2500 சற்று அதிகம், சீனாட தலா வருமானம் 12,500 சற்று அதிகம். அப்ப 90ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு பின்னால் இருந்த சீனா இன்றைக்கு $12,000 அதிகமாக ஏற்படுத்தியது எவ்வாறு என்றால் இந்த மேற்குலகத்தோட வர்த்தகம் செய்ய தொடங்குற பிறகு. அப்ப அந்த 524 பில்லியனை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யாவிட்டால், இப்ப அதான் அவருக்கு உங்களுக்கு தெரியும், மலேசியா, வியட்நாமுக்கு எல்லாம் போய் வந்தார் சீன அதிபர். இப்ப 2வது நாடு, அமெரிக்காவுக்கு அடுத்த 2வது நாடு இறக்குமதி நாடு வியட்நாம். வியட்நாமில் இருக்கிற கம்பெனி எல்லாம் அமெரிக்க கம்பெனிகள். அமெரிக்காவுக்கு வியட்நாம் சீனாவிலிருந்து மலிவா பொருட்களை இறக்குமதி செய்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் அமெரிக்கா அதையும் தடுக்கும். ஏன்னா இந்த ஒரிஜின் எங்கிருந்து வருது இந்த பொருட்களை பார்த்து. ஆகவே சீனாவும் அமெரிக்காவும் எல்லோரும் விட்டு கொடுத்து வரிகளை குறைப்பதுதான் ஒரே வழிய ஒழிய, வரி சண்டைக்குள்ள போனால் 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இது நடந்தது, அது மோசமான நிலையை கொண்டு போகும். எல்லோரும் பரஸ்பர பேச்சுவார்த்தை ஊடாக, இப்ப அமெரிக்கா சொல்லுவது ஒரு வகை சரி. என்னன்னு சொன்னால் இலங்கை 88% அமெரிக்க பொருட்களுக்கு, அமெரிக்கா இலங்கைக்கு 12% விதிக்கின்றது, இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு 56% விதிக்கின்றது, ஆனா அமெரிக்கா குறைவா விதிக்கின்றது. அமெரிக்கா கேட்கலாம் தானே சுதந்திர வர்த்தகம் என்பது எங்களுக்கு மட்டும்தானே, உங்களுக்கு இல்லையாண்டு. அப்ப அமெரிக்கா சொல்லலாம் தானே கொலம்பியா 10% விதிக்கின்றது, கொலம்பியாவும் பெரிய நாடு, விவசாயத்துறை பெரிய நாடு, அப்ப நான் இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யாம கொலம்பியாவில இருந்து இறக்குமதி செய்யறேன் அமெரிக்கா சொல்லலாம் தானே, அதை இந்தியா தடுக்கலாம் தானே. ஆகவே இதுக்கு ஒரே வழி, எல்லா நாடுகளும் பேச்சுவார்த்தை ஊடாக கூடுதலான வரிகளை குறைத்து மலிவான பொருட்களை தங்கள் நாட்டுகளுக்கு கொடுக்கிறது தான் சுதந்திர வர்த்தகம். இப்ப சீனாவும் இந்தியாவும் பேசிக் கொண்டிருக்குது. ஓகே, சீனா பொருட்களை எப்படியோ இந்தியா பல பில்லியன் டாலர்ல சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நிலையில சீனாவில இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்து இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாம் தானே?
இல்ல அப்படி அதான் அந்த ஒரிஜினல். இப்ப நாங்கள் கூட இந்தியாவுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்ய முடியாது என்று சொன்னால் எங்களுடைய துணிகள் வெளிநாட்டிலிருந்து வருகின்றன. அது ஒரிஜினா பார்க்கிறார்கள். ஏன்னா அண்மையில் உங்களுக்கு தெரியும், மிளகை வியட்நாமிலிருந்து இலங்கை இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்ய முற்பட்டவரோ, மீள ஏற்றுமதி செய்யப்பட்டவரோ இந்தியா பிடித்து விட்டது. இது உங்களோட மிளகு இல்லை, நீங்க ஒரிஜினல் பார்க்கறது எந்த நாட்டில இருந்து இந்த உள்ளீடுகள் வருகின்றன. ஆகவே அதை அவர்கள் நிச்சயம் பிடித்து விடுவார்கள். அப்படி செய்ய இயலாது. அந்த ஒப்பந்தத்தில் அதெல்லாம் பார்ப்பார்கள். உங்களோட உள்ளீடுகள் எங்கிருந்து வருகின்றன. உங்களோட உள்ளீடுன்னா நீங்க ஏற்றுமதி செய்யலாம். எங்களோட உள்ளீடுகள், ஆடைக்கான உள்ளீடுகள், துணிகள் வேறு நாடுகளிலிருந்து வருகின்றன. ஆகவே தைத்தாடைகள் தான் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். துணிகள் வேறு நாடுகளிலிருந்து வருது. அதையெல்லாம் பார்ப்பார்கள். அப்ப அது இலகுவான விடயம் அல்ல. இப்ப ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா எல்லாவற்றையும் அமெரிக்காவில இருந்து கொண்டு வர சொல்றாரு. அப்ப அது அமெரிக்காவில இருந்து இம்போர்ட் பண்ண சொல்றாரு. அப்ப அதுல போக்குவரத்து செலவு இருக்குது, டைம் இருக்குது, கப்பல் பாதை பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் சேர்த்து பார்க்கக்குள்ள செலவு அதிகமாகுது. இது என்ன முறை? இது மலிவான பொருட்களை அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய இயலாது சொன்னால் அங்க ஊழியம் இல்லை, அது ஒரு பிரச்சனை. மற்றது நீங்க சொல்றபடி தூரம் இருக்குது. இன்னொரு அமெரிக்கா உணர்ந்திருக்க கூடும் நினைக்கிறேன். அது எந்த அளவு தூரம் எல்லா அமெரிக்க நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்றாரு சொல்லி உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு 350க்கு மேற்பட்ட இடங்கள்ல உலக நாடுகள்ல ராணுவ முகாம்கள் இருக்கு, ராணுவ தளங்கள் இருக்கின்றன. உலகத்துல அமெரிக்கா ராணுவத்துக்காக செலவழிக்கின்றது. சீனா ஒரு ராணுவ தளமும் இல்லை சீனாவுக்கு. ஆனால் சீனா ஆப்பிரிக்காவிலிருந்து, லத்தீன் அமெரிக்காவிலிருந்து, தென்னாசியா முதலில் குமிக்கின்றது. ஆகவே அமெரிக்காவும் இப்பொழுது நினைக்க தொடங்கி இருக்கின்ற போது நாங்கள் சீனாவை போல ராணுவத்துக்கு செலவழித்து ஐரோப்பாவோட பாதுகாப்புக்கெல்லாம் நாங்கள் செலவழிக்கிறதை விட பொருளாதாரத்துல கவனம் செலுத்தி முதலீடுகளை பெருக்குவோம். அதன் ஊடாகத்தான் எங்களோட டாலரை தக்க வைக்கலாம், பொருளாதாரத்தை தக்க வைக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் சீனா நிச்சயமாக எங்களை மிஞ்சிவிடும். ஏன்னா சீனா எந்தவித கவலையும் இல்லாமல் ஏற்றுமதி அதிகரித்து முதலீடுகளை பெருகிக் கொண்டிருக்கின்றது உலகம் மூலம். நாங்கள் தவறு விட்டு விட்டோம் என்று அமெரிக்கா நினைப்பதும் தெரிகின்றது. ஆகவே இது அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு போக போகின்றது? அமெரிக்கா பாருங்க, இப்ப ஐரோப்பாவோடய மோதுகின்றது. அப்ப அமெரிக்கா எல்லா நாடு உலகத்தோட மோதுவது, தன்ன நாட்டு பல்கலைக்கழகம் கூட மோதுவது, எந்த அளவு தூரம் ட்ரம்ப் வெற்றி பெற போறார், அவர் பின்வலித்துக் கொள்ள போறாரா? சில சொல்றார்கள் அமெரிக்காவை 1932ஆம் ஆண்டு கொண்டு போறார். ஆகவே அவர் காலம் கொடுப்பதும் நடவடிக்கை எடுப்பதும் பின்வாங்குவதுமா இருக்கின்றார். அவருடைய தந்திரவாதத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப கொடுத்து ஒவ்வொரு நாட்டையும் வழிக்குள்ள கொண்டு வந்து தன்னோட பேச்சுவார்த்தையை கொண்டு வர ட்ரை பண்றார். அப்ப அதுவும் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் தான். உண்மைதான் நீங்க சொல்ற. சரி, இப்ப அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியத்துல ஆயுதங்கள் தானே சார். இப்ப பிரிட்டன் வந்து இப்ப சொல்லுது, நான் தனி ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போகின்றேன், புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போகின்றேன் என்று. அமெரிக்கா வந்து ஆயுத விற்பனை, அவர்களுக்கு யுத்தம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யுத்தம் இல்லாட்டி எங்க ஆயுதத்தை விற்கிறது? அதற்காகத்தான் யுத்தங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சீனா நீங்கள் குறிப்பிட்டது போல படைத்தளங்கள் இல்லாமல் பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். ஆனா இது டூ லேட் இல்லையா அமெரிக்காவுக்கு? இப்ப லேட் அது இப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. நான் ஆப்பிரிக்காவுக்கு போன இடத்த குகண்டால பார்த்தா அங்கேயும் வந்து நெடுஞ்சாலை எல்லாம் சீனா போட்டிருக்கின்றது. கொலம்பியாவில் பார்த்தால் அங்கேயும் முதல், அர்ஜென்டினாவிலேயே முதல், எல்லா லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவில எல்லாம் சீன முதல்கள் அபாரிதமா இருக்கின்றன. ஆகவே இப்படியே போனால் பனாமா கால்வாய் கிட்ட வந்து விட்டது சீனா. அதுதான் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் போறவர்களுக்கு ஆக கோபத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் $1 கொடுத்த இனாமா கொடுத்த பனாமா கால்வாயை சீனா வந்து தன்னுடைய முதலீடுகளாக எடுக்க போகின்றது. ஆகவே எல்லாமே உலகத்தை குழப்பி விட்டது. ஆகவே இது இராணுவம், அரசியல், வர்த்தகம் எல்லாம் பின்னி பிணைந்து ஒரு சிக்கலுக்குள்ள உலகம் போய் கொண்டிருக்கின்றது. இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு ஒரு சவாலான காலப்பகுதி தான். மிக நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசணும். மற்றும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். வணக்கம். நன்றி.